கிரிக்கெட் நல்லா ஆடுறீங்க, ஆனா சீட்டாட்டத்துல வீக். முன்ன விட எவ்வளவு பெட்டர்? எப்படி? நேத்து 10,000 ரூபாய் விட்டீங்க, இன்னைக்கு 5,000. ரொம்ப ஃபீல் பண்ண சொல்லுங்க, இன்னும் 5,000 ரூபாய்க்கு ஆடுவோம். நாளைக்கு ஆடுவோம். ஐயோ, இது நாங்க கடைசியா வச்சிருந்த பணம். யாருப்பா நீங்க முக்காடு போட்டு பிச்சைக்கார மாதிரி ஒப்பார வைக்கிறீங்க? எங்களுக்கு தெரியல. அட, நம்ம கிட்னாப் பாத்தீங்க. என்னப்பா இப்படி துரும்ப அழைச்சு போயிட்டீங்க? இத பாருங்கப்பா, கையில இருந்தது கழுத்து இருந்ததெல்லாம் போயிருச்சேன்னு கவலைப்படாதீங்க. ஸ்டேட் அமௌண்ட் வந்தோன்னு அப்படியே திருப்பிடுவோம். ஐயா, உங்களை தெரியாம கடத்திக்கிட்டு வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருக்க. நாங்க திருத்திட்டோம், இனிமே யாரையும் கடத்த மாட்டோம். சுத்தமா கையில பணம் இல்லன்னு, வெளியில தலை காட்ட முடியலன்னு. முதல் பிரியாணி கடையில கூட எக்கச்சக்கமா கடை வச்சிங்க போல இருக்கு. பாய் வந்து கண்ணா பண்ணா திட்டிட்டு போறாப்பா. எங்களுக்கு பணத்தாசையே போயிருச்சு. ஐயா, முதலும் கடைசியுமா ஒரு சின்ன வேண்டுகோள் கேட்கட்டுமா? என்ன ராஜா, நாம 2 பேரும் இவ்வளவு நெருக்கமா பழகினதுக்கு அப்புறம் இப்படி அசிங்கமா கேட்டிருக்கீங்க. என்ன வேணும் கேளு. ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஊரு போய் சேர்த்துருவோம். டேய், இன்னும் 55 ரூபாய் சேர்த்து கேளுடா. இப்ப டிக்கெட் மேல எல்லாம் ஏத்திட்டாங்க. ஐயோ, இப்ப பார்த்து கையில காசு எல்லாம் போச்சு. ஒண்ணு பண்ணுவோமா? உடனே ராம்லால் சேட்டுக்கு போன் பண்ணி, ஐயோ மறுபடியும் சேட்டுக்கு போடா, எங்களுக்கு பணமே வேண்டாம், நாங்க பொடி கடையா ஊருக்கு போறோம். அப்படி எல்லாம் போக முடியாதுப்பா. டெஸ்ட் முடியற வரைக்கும் நீங்களும் இங்கிருந்து போக முடியாது, நானும் இங்கிருந்து போக மாட்டேன். போறதா ஒரே இடம் போலீஸ் ஸ்டேஷன். நீங்க 2 பேரும் என்ன கடத்திட்டு வந்தீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துரும், பரவாயில்லையா? என்னப்பா சீமா கிண தட்டி பாக்குறீங்க? அப்படி எல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. டெஸ்ட் முடிஞ்சுன்னா நானே உங்க 2 பேரையும் தள்ளி விடுறேன். நான் உன்னை லவ் பண்ணலனா நீ இந்த விஷத்தை குடிச்சிட்டு செத்து போவே. அதானே சொல்ல வந்த? அது எப்படிங்க? அது ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயத்தை அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது பல வருஷமா ஆம்பளைங்க பொம்பளைங்களை ஏமாத்துறதுக்காக செய்யறது. இதுக்கு சில பொண்ணுங்க பயந்துருக்கலாம், சில பொண்ணுங்க ஏமாந்துருக்கலாம். ஆனா நான் அப்படிப்பட்டவ இல்ல. ஏயா, பூஜா கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமா உனக்கு புத்தி வரலையா? பூஜா தான் உன்னை விரும்பலையே, அப்புறம் அவளுக்கே சொல்ல கொடுக்குற? ஏய், இவங்கிட்ட என்னடி சும்மா பேசிக்கிட்டு வாடி போலாம். சாரி, ஒரே நிமிஷம், நான் பூஜா கூட பேசணும். பூஜா, இது வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ணல. அதனால்தான் இது வருஷம் நீ நம்ப மாட்டேங்கிற. இனிமே நீ என்ன புரிஞ்சுக்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் இப்ப எடுக்க போற முடிவு உன்னோட மனசுல மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சாகும்போது சொல்ல விரும்புற கடைசி வார்த்தை, பூஜா, பூஜா, வாங்க போலாம். நான் அப்பவே சொல்லல இந்த விஷயம் ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. இந்த காலத்து ஃபிகர்லாம் ரொம்ப உஷாரு, அவ்வளவு சீக்கிரம் மடங்க மாட்டாளுங்க. நல்ல வேலை நீ நிஜமாவே விஷயம் சாப்பிட்டு கூட இப்படிதான் ஏஞ்சி போயிருப்பாளுங்க. சரி சரி ஏந்திரு. போதுண்டா ஆக்டிங், ஏந்திரா. ஏந்திரானா? பரணி, என்னாச்சுடா? பரணி, டேய் என்ன பாருடா. பரணி, பரணி, டேய் என்னாச்சுடா? நிஜமா விஷயம் சாப்பிட்டாடா பரணி? ஹலோ, நான் ஸ்வேதா பேசுறேன். யாரு, பூஜாவா? யா. ஏய், நேத்து நம்ம முன்னாடி விஷம் சாப்பிட்டானே பரணி, அதான்பா. நீ கூட நடிப்புன்னு சொன்னீங்க, அவன் சாப்பிட்டது உண்மையிலே விஷம் தானா. சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீ சொல்றது தப்பு பூஜா. அவன் உண்மையிலே உன்னை சின்சியரா லவ் பண்ணிருக்கான்னு இப்பவாது புரிஞ்சுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருடி. ஒருத்தனை கொலை பண்றதுதான் பாவம்னு நினைக்காத. அவன் சாவுக்கு காரணமா இருக்கிறது கூட பாவம் தான். அடிக்கடி நீ சொல்லுவியே மனிதாபிமானம், அதான் ஹியூமனிட்டி. அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இதுக்கப்புறமும் கூட நீ அவனை வெறுக்கிறது நியாயம் இல்லைன்னு ஏன் மனசுக்கு படுது?
இது அவங்க முடிவா? தன்னை விரும்பின பொண்ணு கட்டிக்க முடியலங்கிறதுக்காக விஷம் சாப்பிட்டவனை பார்த்திருக்கேன். விரும்பாத ஒரு பொண்ணுக்காக விஷம் சாப்பிட்டவனை இப்பதான்டா பாக்குறேன். இனி நீங்க இருக்கிறது நல்லது இல்ல. கொஞ்ச நாள் வெளியூர்ல இருப்பா, அப்பதான் உன் மனசு மாறும். உன் நன்மைக்கு தான் சொல்றேன். அதுக்குலமா நான் வேணா உன பண்ற அப்பாவை போய் பார்த்துட்டு ஒரு வார்த்தை ஐயோ வேண்டாப்பா. அவர் மறுபடியும் உன் மனசை மாத்திடுவாரு. உடனே பெட்டி எடுத்து கிளம்பு. அம்மா அம்மா அந்த பொண்ணு டேய், அந்த பொண்ணை கட்டிக்க உனக்கு கொடுத்து வைக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன்டா. அந்த பொண்ணுக்கு தான் உன்னை கட்டிக்க கொடுத்து வைக்கல. நடடா. என்னம்மா சொல்றாங்க? எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்ப்பா. டேய், இதுக்கு மேலே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுவான்னு நினைக்கிறேடா நீ? தெரியுதுல்ல? புறப்படு, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அம்மா வரம்மா, வாடா. தலையில இருந்து கையறா, சும்மா அவளே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு. டேய் பரணி, ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ஏமாத்திட்டா, ஏமாத்துறவனே இந்த ஆம்பளைங்களும் சேர்ந்து திட்டுறாங்க. அதே ஒரு ஆம்பளை ஏமாந்துட்டா அவனுக்கு சப்போர்ட்டா இந்த நாட்டுல பேசுறதுக்கு ஒரு பொம்பளையாவது இருக்காங்களாடா? இதுதான் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம். சூப்பரா சொன்ன தலைவா. பாத்தியா, பாதிக்கப்பட்ட பார்ட்டி பார்த்து சப்போர்ட் பண்ணுது. எனக்கு அப்பவே தெரியும்டா அவளை அப்படியே. வேறண்ணா, இந்த ஹோட்டல் கிட்ட கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. பரணி, நீ ஆட்டோல வெயிட் பண்ணு, நான் சாப்பிடதான் வாங்கி வந்துடுறேன். ட்ரெயினில் கடையமா கிடைக்காது, என்னால் பசி தாங்க முடியாது. எங்கண்ணா அவனை காணா? அவரு உங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ண சொன்னாரு, எதையோ மறந்துட்டு வந்துட்டாராம். அவன் எதையுமே மறக்கல. சரி நீங்க போங்க. திரும்பவும் தொல்லை பண்ண வந்துட்டேன்னு நினைக்கிறியா? தொல்லை பண்றதுக்காக வரல பூஜா. நானு உன்னை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை விட்டுனா உன்னை விட்டுதான், உன்னோட நினைவுகளை விட்டு இல்ல. அது என்னைக்கு இருக்கும்? போறதுக்கு முன்னால பார்க்கணும் போல தோணுச்சு, பார்த்துட்டேன். நீ என்ன லவ் பண்ணலன்ற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த சந்தோஷம் போதும். பூஜா, என்னது? சொல்லு பூஜா, என்னது இது? என்ன நடந்தது? என்னாச்சு? பரவாயில்லையே, பையன் ரொம்ப சின்சியர். ஆனா கொஞ்சம் லேட் பூஜா. உன்னாலதான் அவளை கடைசி வரைக்கும் தொட முடியல. அட்லீஸ்ட் நான் தொடர்றதையாவது தள்ளி நின்று வேடிக்கை பாரு. நான் இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாது. லொல்லா போச்சு. கடைசி நேரத்துல ஏன் பாரு இந்த லொல்லு பண்றீங்க? டேய், தானும் தொட மாட்டான், தொடரவனை விட மாட்டான். தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, தெரியுமா உனக்கு? போடா போடா போடா, பிள்ளைகாட் போ. முதல்ல நீ சரின்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி அவன் அடிபட்டு விழுந்திருக்க மாட்டான். உனக்காக அவன் சாவ கூட தயாரா இருக்கான். பூஜா,
எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு தியாகி தேவை. இப்ப அவன் தான் அவனை கெடுத்துட்டான்னு சொல்லுவேன். நீ சம்மதிக்கலனா அவன் தான் அவனை கொன்னுட்டான்னு சொல்லுவேன். சம்மதிச்சு உயிர் வாழ விருப்பமா இல்ல சம்மதிக்காம சாவறதுக்கு தயாரா? பூஜா, பூஜா, சம்மதிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. Say yes. Say yes. Nice girl. முதல்ல நான் செத்து போகலாம் தான் நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி ஒருத்தனை விட்டு வச்சா என்ன மாதிரி எத்தனையோ பேரோட வாழ்க்கை அழிஞ்சிடும். அதனால நீ ஒருத்த சாகிறதே பெட்டர். வேண்டாம். நோ நோ பூஜா, நோ வேண்டாம். ஷூட் பண்ணாத பூஜா. நோ, வெடிச்சிடும். பூஜா, நான் ஒரு போலீஸ். உன்னை சோதிக்க தான் அந்த துப்பாக்கி. தூ हार गए रे, தோத்துட்ட நீ. வாட்ச்மேன், பூஜா உள்ள அவசரப்பட்டுட்டீங்க பையா. இவர்தான் என்ன காப்பாத்துறாரு. பூஜா பேட்டி, क्या पिताजी? பூஜா பேட்டி, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீயா பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் சரி, நான் தடுக்க மாட்டேன். ஏன்னா உன் சந்தோஷம் தான் முக்கியம். थैंक यू पिताजी.
பரணி, no, தையல் போடு. it's all right. Lie down. பரணி, how are you? பரவாயில்ல. நீ மட்டும் அந்த நேரத்துல என் வீட்டுக்கு வராம இருந்தா என் வாழ்க்கை பாழாயிருக்கும். ஒரு சமூக விரோதி அழிச்சது சட்டப்படி குற்றமா இருக்கலாம், ஆனா தர்மப்படி நியாயம்தான். நீ என்ன மட்டும் காப்பாத்தல, என்ன மாதிரி எத்தனையோ பெண்களை காப்பாத்திட்ட. எனக்காக இப்படி ஒரு தியாகத்தை செஞ்ச உனக்கு எந்த தியாகமும் செய்ய நான் தயாரா இருக்கேன். இப்பதான் உன் மனசு புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச். கடைசியில நீ ஐ லவ் யூ சொல்லி எனக்கு தெரியுமா? இந்த மாதிரி சிட்டுவேஷன்ல வேற எந்த பொண்ணாலும் இதைத்தானே சொல்லி ஆகணும். வாடி போல, அவங்க ஏதாவது லவ்வர்ஸ் பேசுவாங்கல்ல. நீ உட்காந்துக்க. எந்திரி. பூஜா, சந்தோஷமா இருக்கு. இப்போ என் மனசை புரிஞ்சுக்கிட்டேன். உனக்காக எத்தனை கொலை வேணா பண்ணுவேன். என்ன தூக்கில போடுவாங்களா? போடட்டும். இந்த முறை நீ என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உனக்கு தேங்க்யூ தான் சொன்னேன், அதுக்கு ஐ லவ் யூன்னு அர்த்தம் இல்லை. அப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தா அது நான் என்னைக்கோ சொல்லியிருப்பேன். நீ இப்படி ஒரு கொலை பண்ற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன். என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துனதும் நீதான், ஆனா இப்படி ஒரு ஆபத்து என் வாழ்க்கையில உருவாகிறதுக்கு காரணமும் நீதான். அதை மறந்துடாத. பூஜா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ என்ன லவ் பண்ணலையா? நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். லவ் லவ் லவ், திரும்ப திரும்ப அதே விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். லவ்ங்கிற வார்த்தையோட அர்த்தமே உனக்கு புரியல. பஸ்ல பரிதாபப்பட்டு பக்கத்துல உட்கார இடம் கொடுத்தாலாம், மோட்டர் பைக்ல லிஃப்ட் கொடுத்தாலாம், தியேட்டர்ல டிக்கெட் வாங்கி கொடுத்தாலாம், பக்கத்து வீட்டுல கொடுத்து இருந்தாலும், எதிர் வீட்டு ஜன்னல் திறந்திருந்தாலும், உன் மேல நான் தவறி விழுந்தாலும், என் மேல நீ தடுக்கி விழுந்தாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாலும், ஒரே காலேஜ்ல படிச்சாலும், ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும், ஒரே தெருவுல குடியிருந்தாலும், கன்னத்துல அரைஞ்சாலாம், கற்பழிச்சவன் மேலேயே லவ், அடிக்கடி பார்த்துக்கிட்டாலாம், பார்க்காம இருந்தாலும் லவ், சிரிச்சா மயக்கத்துல லவ், அழுதா பரிதாபப்பட்ட லவ், ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்துறவனை ஹீரோவா நினைச்சு லவ், சில பேருக்கு ரவுடி பசங்க மேலேயே லவ், லெட்டர் எழுதி தந்தா லவ், லெட்டர் தவறி விழுந்தாலும் லவ். இப்படி லவ்ங்கிற வார்த்தை ரொம்ப சிப்பா போயிடுச்சு. காதல்ங்கிற வார்த்தை எத்தனை பேரை வாழ வச்சிருக்கோ அத்தனை பேரை சாகடிச்சிருக்க. காரணமே இல்லாம கூட காதல் வரலாம், ஆனா காதலே இல்லாம காதல் வராது பரணி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ என்ன லவ் பண்ண கூடாதா நீ கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் என்ன தெரியுமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ திறந்த கூடாதா? ஏன்? ஒரு பொண்ணுக்காக ஒரு கொலையை பண்ணிட்டா அந்த பொண்ணு நம்மள விரும்பிடுவான்னு நினைக்கிற உன்ன மாதிரி பல பேர் உருவாக நான் காரணமா இருக்க விரும்பல. உனக்காக ஏன் செலவிலேயே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து வாதாட நான் தயாரா இருக்கேன். ஆனா அந்த சுப்ரீம் கோர்ட்ல கூட நான் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லுவேன். உன் மனசுல எப்படி ஒரு எண்ணம் ஏற்பட ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இருந்திருக்கலாம், ஆனா நிச்சயமா நான் காரணமா இருந்திருக்க மாட்டேன். அப்படியே காரணமா இருந்தாலும் ஒன்ன மட்டும் இல்ல, யாரையுமே லவ் பண்ற எண்ணம் எனக்கு இல்ல. ஒரு பொண்ணு கட்டாயம் யாரையாச்சும் லவ் பண்ணி தீரணுமா என்ன? ஒரு ஆணும் பொண்ணும் லவ்வர்ஸா மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா? Let's be good friends. See you. பூஜா, ப்ளீஸ். யூ ஆர் கிரேட். எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நீ என்ன லவ் பண்ணனு நான் நினைச்சது தப்புதான். காதல் தானா வரணும், அதை வர வைக்க முடியாது. இதனால் வரைக்கும் காதல்னா என்னன்னே புரியாம நான் இருந்திருக்கேன். இப்பதான் காதல்னா என்னன்னே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், என்னால இவ்வளவு பிரச்சனை. எத்தனையோ முறை நீ என்கிட்ட எப்படி எல்லாமோ எடுத்து சொல்லியும் நான் எவ்வளவு மழையா நடந்திருக்கேன். என்ன மாதிரி இன்னும் எவ்வளவு மழைங்க இந்த நாட்டுல இருப்பாங்கல்ல? ஐம் சாரி,
ஐம் சாரி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஓகே. அம்மா, வாழ்க்கையில மனுஷனுக்கு கனவு வர்ற சகஜம்தான். அது கலரா இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தாலும் மற்றவங்க விடியும் போது மறந்துருப்பாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் குடும்பத்தோடு ஞாபகம் வச்சிருந்தோம். அதுதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணமாயிருச்சு. மேரா பேட்டி துமாரா ஜிந்தகிமே அமரா பேட்டா. இல்ல கத்துட்டமே வேஸ்டாருன்னு பார்த்தேன். சரி, நம்மளுக்கு எதுக்கு இந்தி? உன் வாழ்க்கையில என் பையன் குறுக்கிட்டு அனாவசியமா தொல்லைகள் பண்ணிட்டாமா. அதுக்காக எங்களை குடும்பத்தோட மன்னிச்சிருமா. வணக்கம்.